சார் இந்த பேசிக் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டேயோட லோ அல்லது டே ஹையோட பிரேக் பண்ணால் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி அந்த டே லோ வந்து பிரேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி கிடைச்சிருக்குமா சார் நமக்கு அப்படின்னு. ஒருவேளை என்ட்ரி கிடைச்சிருந்தால் நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஏன்னா டே ஹையை வந்து நிறைய பேர் வந்து பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எஸ்எல்லாம் வந்து இங்கே இருக்கும். ரைட், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரெஷ் செல்லர் வந்து இந்த பக்கம் என்ட்ரி ஆவாங்க. இந்த இடத்துல ஃப்ரெஷ் செல்லர் என்ட்ரி ஆனாங்கன்னா உங்களுக்கு பேக் டு பேக் வந்து ரெட் கலர் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டு அந்த டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். அப்போ என்ன ஒன்று இந்த இடத்துல ட்ராப் மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதில் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் ஹை, அதாவது இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் பிளான் எடுத்துன்னு இங்கேயே ஸ்டாப் லாஸ் போட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிம்பிள் மெத்தட் தான். எமோஷனலுக்கு வேலைக்கு இங்கே இடமே கிடையாது. இல்லை இந்த இடத்துல வந்து நிறைய ட்ரேட் எடுத்தேன் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, டார்கெட் இவ்வளோ பேர் வந்தே வரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்துச்சுன்னா டார்கெட் புக் பண்ணிக்கங்க, வரலன்னா உங்களுடைய எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியே வாங்க. சரி, செகண்ட் டைம் வந்து இன்னொரு டைம் அதே இடத்துல வந்து இன்னொரு டைம் டவுன் சைட் பிரேக் டவுன் ஆகிடுச்சா ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. செகண்ட் டைம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து உங்களுக்கு டார்கெட் வந்தால் தான் உங்களுக்கு எடுக்கணுமே தவிர செகண்ட் டைமில் டார்கெட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. செகண்ட் டைம் என்ட்ரியே எடுக்காதீங்க. ஓகே.